காலையிலே நம்முடைய சிந்தனைக்காக ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம். அந்த அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை முதலாவதாக வாசிப்போம். பின்பதான தேவையான வசனங்களை பின்பதாக நாம் வாசிக்கலாம். 18வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருக்கிற கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், யாக்கோபு தேவனோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணினான் என்று சொல்லி 28வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு இதற்கு முன்பதாக தேவனோடு கூட பேசினானா, தேவனிடத்திலே ஜெபம் பண்ணினானா என்று சொல்லி எந்த குறிப்புமே நாம் பார்க்கிறதில்லை. முதல் முறையாக தேவனை சந்திக்கிற யாக்கோபு தேவனோடு கூட அவன் உடன்படிக்கை அல்லது பொருத்தனை பண்ணுகிறவனாக இருக்கிறான். பொருத்தனை பண்ணுகிறான். இந்த பொருத்தனைக்கும் ஜெபத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஜெபம் என்று சொல்லும் பொழுது தேவன் தனக்கு ஒன்று செய்ய வேண்டும், என் வாழ்க்கையிலே அவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு கூட நாம் கேட்கும் காரியம், அந்த இடத்தில் எதிர்பார்க்கும் காரியம், எந்த கண்டிஷனும் வைக்காமல் விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை நாம் கேட்பது, அல்லது என் வாழ்க்கையில் அன்றே இதை செய்யும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்வது, நான் எதிர்பார்த்து அவருக்காய் காத்திருப்பது, அது ஜெபம். ஆனால் பொருத்தனை என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல அந்த வார்த்தையை கவனிப்பீர்களானால் அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இடத்திலெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண உணவும் ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தை திரும்பி வர பண்ணுவாரானால் அப்படின்னு அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது போல இருக்கு. பண்ணுவாரானால் அப்படி சொன்னால் நான் யோசித்து பார்த்தேன், இவர் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோன்ற ஒரு காரியம் அங்கே தென்படுகிறது. முழு விசுவாசம் அங்கே தெரிகிறதா, அல்லது தான் யாரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேனோ அவர் எனக்கு நிச்சயமாய் அதை செய்வார் என்பதை விசுவாசிக்கிறானா என்பது அங்க கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாவே அமைகிறது. நான் இந்த இடத்துல யோசித்து பார்க்கும்போது இது நடக்குமா நடக்காதா என்றது யாக்கோபுக்கு நிச்சயம் இல்லை. சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் தான் வந்து சொல்றான், அப்படி செய்வேன்னு சொல்றாரு. மறுபடியும் யாக்கோபு சொல்கிறான் செய்வாரானால் அப்படி சொல்கிறான். அதே போல 1 சாமுவேலில் நாம் எடுப்போமானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால் 11வது வசனத்திலே அன்னாள் சொல்லுகிற ஒரு காரியம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் என்ற ஒரு நான் இப்படி எல்லாம் செய்வேன்னு சொல்கிறான். சரியா? அவளுக்கும் ஒருவேளை நம்பிக்கை இழந்த நிலைமை இருந்திருக்கலாம். பல முறை அவள் ஜெபித்தும் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எங்கே வருவது வழக்கம், ஆலயத்துக்கு வருவது வழக்கம். அப்ப ஜெபித்தும் இருந்திருக்கலாம். அங்க ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். ஜெபம் பொருத்தனை இரண்டிலே எது மேன்மையானது? நான் நினைக்கிறேன் ரெண்டுமே மேன்மையானது தான். ஏன்னா ரெண்டுமே தேவன் செய்யும்படியாக சொல்கிறார்.
பொருத்தனை செய்ய வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை. நேர்ந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் வந்து, நேர்ந்துக்கிறது சொல்லி, எனக்கு இப்படி செஞ்சால் நான் இப்படி செய்வேன் அப்படி சொல்கிறது போல். அது ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லி கூட சொல்லலாம். அதை தேவன் வேண்டாம் என்று சொன்னதில்லை. நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே எப்தாவை பற்றி வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 11வது அதிகாரத்திலே வாசிப்போமானால் எப்தாவை பற்றி வாசிக்கிறோம். எப்தாவும் அங்கே ஆண்டிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். அது தேவன் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொருத்தனையாக அது காணப்படுகிறது. அது நடந்ததா நடக்கவில்லை என்ற நிலைமைக்குள்ளே நாம் போக வேண்டாம். அங்கே சொல்லுகிறான், அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது 30ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால், நான் இது மாதிரி வீட்டில் வாசல்லேருந்து யார் வெளியே வராங்களோ, நான் ஜெயித்து போகும்போது யார் வெளியே வராங்களோ அதை பலியா உமக்கு தகன பலியாக கொடுத்துருவே சொல்கிறான். சரி, செய்தால் அது அற்புதமான ஒரு காரியம். வேதாந்தத்தில் ஒரே ஒரு காரியம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோமானால் பொருத்தனைகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதை அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? அதாவது 2ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். நம்முடைய வார்த்தைகள் துணிகரமாக வரக்கூடாது. சும்மா விளையாட்டா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஜெபம் என்பது நாம் தேவனோடு கூட பேசுகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை மறந்து விடக்கூடாது. அவங்க சொல்லுகிறார் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, நீ தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. நிறைய பேர் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் ஜெபத்தில். இப்படி செய்யுங்க ஆண்டவரே, இப்படி செய்யுங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் செய்யுங்க. ஆலோசனை தேவனுக்கு நாம் சொல்ல முடியாது, அவர் எல்லாம் அறிந்தவர். அதோட ரொம்ப ஜோக்கு என்ன சொன்னால், ஆண்டவருக்கே பைபிள் இருப்பிடமெல்லாம் சொல்லுவாங்க. பிசாசுக்கு சொன்னாலே அவன் சொல்லுவான், எனக்கு எல்லாமே உனக்கு மேலே தெரியும்ப்பான்னு சொல்லிடுவான். ஆண்டவருக்கு அவர் தான், அவருடைய புஸ்தகம், அவருக்கு போய் இருப்பிடம்லாம் சொல்ல வேணாம். அதான் யார்கிட்ட பேசுகிறோன்றதை மறந்துடக்கூடாது. சரியா? தேவனிடத்திலே பேசுகிறோம். இங்கே சொல்கிறார், ஜாக்கிரதையார், துணிகரமாக பேசாது சொல்கிறார். 3வது வசனம், 4வது வசனத்துக்கு வாசிக்கிறேன். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். 5ஆம் வசனம், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நேர்ந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லி வேதம் சொல்லலை. நேர்ந்து கொள், பொருத்தனை பண்ணு. ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், நான் உமக்கு இதை செய்ய விரும்புகிறேன். அதை உன்னை கொடுத்து உன்னை வாங்குற மாதிரி ஒரு உணர்வோடு கூட நம்ம செய்யக்கூடாது. ஆனால் எனக்கு ஒன்று தேவை, அன்னாளுக்கு ஒரு பிள்ளை தேவை, எப்தாவுக்கு வெற்றி தேவை. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு இது தேவை, எனக்கு தாரும், நான் உமக்கு இதை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லு. அழகான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை கேட்பதில் எந்த விதமான தவறொன்றும் இல்லை. ரெண்டுமே மேன்மையான ஒரு காரியம். ஆனால் பொருத்தனை வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஆனால் பொருத்தனையை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன சந்தேகம் காணப்படுகிறது போல் இருக்கிறது. ஆனால் பொருத்தனைகளை செய்யும்போது அங்கே ஆண்டவருக்கு நான் செய்கிற ஒரு காரியத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன். சரியா? ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேன்மையானவர்கள். விசுவாசத்தின் அடிப்படையில், விசுவாசத்தில் என் தேவன் இதை செய்ய வல்லவர், தேவன் எனக்கு இதை செய்வார் என்ற ஒரு காரியம். நான் அதை பற்றி யோசித்தப்ப ஆபிரகாம்கிட்ட பிள்ளையை ஆண்டவர் கேட்கிறார். அப்போ எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் இதை தரேன்றவர் சொல்லி அவன் கண்டிஷன் வைக்கல, செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, தன் மகனை பலியிட துணிந்தான். என்ன துணிவு அவனுக்கு இருந்துச்சுன்னா, செத்து போனவன் அவனை உயிரோடு எழுப்ப அவர் வல்லவர் என்பதை அவன் நம்பினான். அதனால தான் அவன் செய்தான். அது மேன்மையான ஒரு காரியம். தேவனிடத்தில் நான் கேட்கிறேன், அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்கே அக்னி சூளைக்குள்ளே போக வேண்டியது இருந்தது. அவங்க சொல்றாங்க, எங்க தேவன் அதை எங்களை காப்பாற்ற வல்லவர், செய்யாமல் போனாலும் நாங்க அவரை மறுதளிக்க போறது கிடையாது. நீ சொன்ன சிலையை நாங்கள் வணங்க போகிறது இல்லை. எந்த கண்டிஷனுமே அங்கே வைக்கல. அவர்கள் மேல் அவர்களுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அற்புதமான ஒரு காரியம். இப்போ விசுவாசமும் மேன்மையான ஒரு காரியம். ஆனால் சில கட்டங்களிலே, சில சூழ்நிலைகளிலே நான் என் தேவனோடு கூட சில பொருத்தனைகளை செய்யலாமா என்று சொன்னால் ஆம் செய்யலாம். அதுவும் ஜெபமாகவே காணப்படுகிறது. யாக்கோபின் வாழ்க்கையை நாம் கவனித்து பார்ப்போமானால் அது ஒரு தோற்றுப்போன ஒரு வாழ்க்கை, தோற்றுப்போன ஒரு துவக்கம். தப்பு கணக்கு போட்ட ஒரு மனிதன் அவன். அவனுடைய ஆசை என்னவென்று சொன்னால், தன் சகோதரனோடு கூட இரட்டை பிள்ளையாக அவன் பிறந்திருந்தும் அவன் பின்பதாக பிறந்தபடியினாலே, இரண்டாவதாக பிறந்தபடியினாலே சேஷபுத்திர பாகத்தை தவற விட்டு விட்டான். அல்லது அது அவனுக்குரியதாக இல்லாமல் பெற முடியாமல் போய்விட்டது. கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு கெட்டினது காலு தான். அண்ணன் காலை பிடிச்சிட்டே வெளியே வந்தான் வேதம் சொல்கிறது. அவனுக்குள்ளே ஒரு ஆசை, ஏனோ தெரியவில்லை. யாக்கோபுக்குள்ளே ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், எனக்கு என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது. அதை வேதாந்தத்தில் நம்ம கவனிக்கலாம். ஏசாவுக்கோ தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் மேலே வாஞ்சையே இருந்ததாக தெரியவில்லை, வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். ஆனால் யாக்கோபு போட்ட கணக்கை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியிலே ஆசீர்வாதத்தை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவனாக காரியங்களை திட்டமிடுகிறவனாக இருக்கிறான். எப்படி அதை எனக்கு சொந்தமாக்க முடியும், எப்படி அது என் அண்ணனுக்கு மட்டும் சொந்தமாக முடியும், எனக்கு அது சொந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் குறுக்கு வழியிலே அவன் அங்கே திட்டமிடுகிறான். ஆனால் தான் அவங்க அண்ணனை ஏமாற்ற வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறான். சரியா? ஏமாற்ற வாய்ப்பு தேடினா வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குங்க. பிசாசே அந்த வாய்ப்பை கொடுக்கிறான். பைற்றங்குலை காய்த்து கொண்டிருக்கிறான். அண்ணன் பசியோடு கூட வருகிறான் வேட்டையாடி விட்டு. இந்த பைற்றங்குலை பார்த்த உடனே அவனுக்கு பசி அதிகமாயிருச்சு. அவன் கேட்கிறான், எனக்கு பைற்றங்குலை கொடு. 25வது அதிகாரம். சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக நான் அதை வாசிக்கிறேன். சரியா? வேதாந்தத்தினுடைய சம்பவம் நமக்கு தெரியணும். இந்த 2 பிள்ளைகளும் ஈசாக்கின் பிள்ளைகள். ஏசா, யாக்கோபு, ஆபிரகாமுடைய பேரன்கள். 2 பசங்க, 2 பேர் ரெட்ட பிள்ளைங்க. முதல்ல பிறந்தவன் ஏசா, அவன் குதிங்காலை பிடித்து கொண்டே பிறந்தவன் யாக்கோபு. மூத்தவனுக்கு என்னைக்குமே என்ன உண்டுன்னா சேஷபுத்திர பாகம், அதாவது தகப்பனுடைய ஆசீர்வாதத்திலே ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு. மூத்தவனுக்கு தகப்பனுடைய பெயரை சுமக்கும் ஒரு மனிதனாக இருப்பான். அது இந்த பிள்ளைக்கு அது கிடையாது. இப்போ யாக்கோபுக்கு ஒரு ஆசை, எப்படியா சேஷபுத்திரன் யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். நானும் ஒன்றா தானே பிறந்தேன், நானும் மூத்த பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்த பொழுது யாக்கோபு அங்கே ஸ்கூல் சமைத்து கொண்டிருக்கிறார். 29ஆம் வசனம், ஆதியாகமம் 25, 29. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். 30ஆம் வசனம், அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்ற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். 32ஆம் வசனம், அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷபுத்திரம் பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்ப அவன் கேட்டது பயிற்றங்குள், இவன் அதற்கு ஈடாய் கேட்டது எது? சேஷபுத்திர பாகம். நானே தான் சாக போறேன் பசியில, நீ எடுத்துக்கோ, எனக்கு கூலை கொடுன்னு சொல்றான். அவனும் கொடுத்துட்டான், சத்தியம் பண்ணி வாங்கிட்டான், ஆணையிட்டு கொடுத்தான்னு சொல்லி அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்புறம் சாப்பிட்டான், எந்திரிச்சான், போயிட்டான். இது முதல் காரியம். அவன் ஏமாற்றினான், அவங்க அண்ணனை ஏமாற்றினான். எப்படியாவது ஆசீர்வாதம் வேண்டும், அவனுடைய எண்ணம் அதுதான். அது பின்பதாக நாம் வாசிக்கும் பொழுது 28வது அதிகாரத்திலே 27வது அதிகாரத்திலே அங்கே தகப்பன் வயது சென்றவனாய் மாறினபடினாலே மூத்தவனை ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பன் நினைக்கிறான், சாகிறதுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி.
இதை அறிந்து கொண்டான் தாயின் மூலமாக. தாயினுடைய ஆலோசனைப்படியே வேஷம் மாறினான். அதான் அவங்க அண்ணனுக்கு உடம்பெல்லாம் மயிரா இருந்துச்சு, உடம்பெல்லாம் முடி, தொட்டு பார்த்தா பஞ்சு போல இருக்கும். அதனால தன்னுடைய உடம்பு யாக்கோபுடைய உடம்பு அப்படியே இல்லை, அவன் சாதாரணமாக இருக்கிறான். அப்போ தொட்டு பார்த்தா அப்பா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி தெரியும். அதனால் அவங்க அம்மா ஆலோசனை சொல்லுகிறாள். அம்மா ஆலோசனைப்படி ரோமங்களை அவன் அந்த தோல் உடையை தரித்து கொண்டு அவன் போகிறான். ரோமம் நிறைந்தவனை போல போகிறான். அப்பாவுக்கு கண்ணு தெரியல, ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது. தொட்டு பார்க்குறார். அவர் சொல்கிறார், என்ன வார்த்தை சொல்கிறார்னா 21வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகி ஏசாதானா? சந்தேகம் வந்துச்சு அவங்க அப்பாவுக்கு. அல்லவா என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக்கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி ஆசீர்வதிச்சிட்டான். கடைசி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இவன் வெளியே போகிறான், அண்ணன் வரான். அவன் உண்மையாகவே வேட்டையாடி சமைச்சு அப்பாவுக்காக ருசியாக கொண்டு வந்திருக்கிறான். இப்போ கேட்குறான், அப்பா நான் இது சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிங்கப்பா. அப்போனா இப்போ முன்னாடி வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனது யாருன்னு கேட்குறான். ஏசாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை என்னை ஏமாற்றினான். அப்போ இப்போ என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்கிறான். இல்லை, நான் ஆசீர்வாதத்தை ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு சொல்லுகிறான். கதறுகிறான். ஏசா அங்கே கதறுகிறான். பார்த்தீங்கன்னா 38ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் அழுகிறான். 38ஆம் வசனம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா இடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பா சொல்றார், நான் எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துட்டேன்? தம்பி கொடுத்துட்டேன்ப்பா சொல்றார். அப்ப 2வது முறை ஏமாற்றினான். யாக்கோபுடைய ஆசை என்ன சொன்னா, எப்படியாவது ஆசீர்வாதத்தை தனக்கு சொந்தமாக்கி விட வேண்டும் என்று சொல்லி. ஆசீர்வாதத்தை பெற்றானோ பெறவில்லையோ அது அடுத்த காரியம். ஆனால் அண்ணனின் கோபத்தை சம்பாதித்தான். அண்ணன் அவனை கொலை செய்யும்படியாக தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். 41வது வசனம் பாருங்க. 27வது அதிகாரம் 41வது வசனம். யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வாத நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டான். அண்ணனுடைய கோபத்தை சம்பாதித்தான். அண்ணன் அவனை கொலை செய்வான் என்பது நிச்சயமான பொழுது தாய் என்ன சொன்னான்னா, 2 பேர் செத்து போயிருவீங்க, ஆனால் என்ன பண்ணு, நீ உங்க மாமா வீட்டுக்கு ஓடிப்போன்னு சொன்ன. அவன் மாமா வீட்டுக்கு கிளம்புகிறான். அன்றைக்கு பிரயாணம் எளிதான பிரயாணம் அல்ல. அவன் போகிறான். தனிமையான ஒரு நிலைமை, அவன் வாழ்க்கையில தோற்று போன ஒரு நிலைமை. அதுதான் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவன் போய் பிரயாணம் பண்ணி போகிறான். 10ஆம் வசனத்தை பாருங்க. 28வது அதிகாரம் 10வது வசனம். நல்லா கவனிச்சு வாங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மிடத்தில் இடைப்படும் காரியம் இதுதான். 28வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். தனிமையாக வண்ணாந்தரமான இடத்திலே, ஆபத்துகள் நிறைந்த இடத்திலே, இரவு நேரத்திலே தலைக்கு வைக்க தலையணை கூட இல்லை, கல்லை வைத்து படுத்து கொண்டிருக்கிறான். ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைத்தான். இப்போ எல்லாத்தையும் இழந்து குடும்பத்தையும் இழந்தவனாக போய்கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னு சொன்னா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? நான் போகிற இடத்துல பிழைப்பேனா அல்லது போய் தான் சேர்வேனா? உணவு எனக்கு கிடைக்குமா? எனக்கு உடை கிடைக்குமா? நான் திரும்பி தாப்பன் வீட்டுக்கு என்றைக்காவது வருவேனா என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியோடு கூட அவன் அங்கே படுத்து நித்திரை செய்கிறான். இதுதான் அவனுடைய சூழ்நிலை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையும் இதுதான். ஒருவேளை அநேகர் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஆண்டுடைய வசனம் நீதிமொழியிலே சொல்லுகிறது, உன் சுயபுத்தியின் மேலே சாயாமல் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாரு. தங்களை மட்டும் சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. நான் இப்படி செய்தால் வாழ்ந்து விடுவேன், இதை செய்தால் பிழைத்து விடுவேன் சொல்லி
பல காரியங்களை செய்கிற மக்கள், சில வேளையிலே தவறான இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகளையும் செய்கிற மக்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலும் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் சொல்கிறார். மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள், ஆண்டவரை தேடாமல், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல், ஆண்டவருடைய பங்கை ஆண்டவருக்கு கொடுக்காமல் வஞ்சித்து வைத்து தன்னையும் ஏமாற்றி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் கொண்டு போகிற மக்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட மக்களை தேவன் வெறுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏமாந்தாங்கோலி யாரு? ஏசா. இவனுடைய பெயர் எத்தன் என்று சொல்லப்படுகிறது. அவன் எத்தன். இந்த 27வது அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஏசா சொல்லுகிறான், அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? யாக்கோபு என்பதற்கு பெயர் அர்த்தம் என்னன்னா எத்தன், ஏமாற்றுகிறவன் என்பதான் பொருள். சரியாதான் பேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இந்த சூழ்நிலையிலே யார் சந்திக்க இறங்கி வருகிறது பாருங்களேன். ஒரு மனிதன் தோற்று போகும் பொழுது அவனை பகைக்க ஆரம்பிக்கிறான். ஒன்று, நொந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். மற்றொன்று, உலகமும் அவனை என்ன பண்ணும்? தள்ளிரும். தோற்று போகிறவனை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் யார் அங்கே வருகிறார் என்பதை பாருங்க. படுத்து நித்திரை பண்ணினான் 28வது வசனத்தில். அதான் அற்புதமான ஒரு செய்தி வேதாந்தத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அங்கே 12ஆம் வசனம், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனம் என்று தான் சொல்லப்படுறது, தரிசனம் என்று கூட சொல்லப்படல. சொப்பனம்னா கனவு. கனவுகள் 1000 வந்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் யாக்கோபின் வாழ்க்கையில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நிஜமாய் அவனுக்கு காணப்பட்டது. அதை நான் பின்னதாக பார்க்கலாம். அவன் வாழ்க்கையிலே ஒரு சொப்பனத்தின் மூலமாக தேவன் அவனோடு கூட இடைப்படுகிறார். சொப்பனம் என்பது சாதாரணமான ஒரு காரியம், தினமும் நடக்கிற ஒரு காரியம். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சொப்பனங்கள், விடியும் பொழுது அது மறந்து போகிறது, எல்லாமே ஞாபகத்தில் இருக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மூலமாக தேவன் யாக்கோபு என்ற மனுஷனோடு கூட இடைப்படுகிறார். சரியா? நீ 1000 முறை ஆண்டுடைய வசனத்தை கேட்டிருக்கலாம், ஆனால் சில நாளிலே தேவன் உங்களோடு கூட தெளிவாக பேசுகிறதை பார்க்க முடியும். அதுதான் இந்த இடத்துல நடந்தது. அங்கே ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தில் எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவனும் இறங்குகிறவளுமாய் இருந்தார்கள். பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆமாங்க, ஆதி மனிதனை படைத்த பொழுதே அவனோடு கூட உறவாடின தேவன், உலாவின தேவன். இன்றைக்கு மனுஷனை மறந்து விட்டாரானா? மறக்கல. அவனோடு கூட தொடர்பை ஏற்படுத்த அவர் விரும்புகிறார். அதுதான் மெய்யான ஒரு காரியம். அந்த மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு நோக்கத்தோடு கூட தான் அவனை படைத்திருக்கிறார். அவன் வாழ்க்கையிலே தேவன் அவனோடு கூட உறவை ஏற்படுத்த விரும்புகிறான். அது மனுஷன் உணர வேண்டும். அப்படி வாழ்க்கையில என் கையில் கொடுத்த தொழில்னால நான் வாழ்ந்துருவேன்னு நினைச்சா மதியீனமான ஒரு காரியம். உலகத்தான் வாழ்ந்துருவாங்க. உலகத்தானுக்கு அது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வாழுவான், ஏமாற்றுவான், எல்லாம் செய்வான். ஆனால் அவனை கூட வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை சறுக்கலான இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரான்? நிறுத்தி வச்சிருக்கிறான். வழுக்கலான இடத்துல, சறுக்கலான இடத்துல. இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பானான்றது வேதம் சொல்லலை, இருக்க மாட்டான் சொல்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தவரை நித்தியமான ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுக்க விரும்புகிறான். தேவன் அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். ஆனால் இவனோ உலகத்தானை போல வாழ விரும்புகிறான். தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தானை போல ஏமாற்றி நன்றாய் இருந்து விட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறான். அதனாலே தோற்று போன நிலைமைகள் அநேகம் காணப்படுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இஸ்மவேலர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இஸ்மவேலர்களை தேவன் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிக்கலையா? ஆசீர்வதிச்சிருந்தார். இன்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். பிரகாரமான ஆசீர்வாதம் தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்ப அந்த கனெக்ஷன் அங்கே ஆண்டவர் அதான் சொல்கிறார். அவர் பூமிக்கு அந்த தொடர்பை ஏற்படுத்துகிறார். தேவதூதர்கள் இறங்குகிறவளும் ஏறுகிறவளுமா இருந்தார்கள். 13ஆம் வசனம் பேச ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும்
தருவேன் என்று சொல்கிறார். முதலாவதாக சொல்லுகிற தான் யார் என்பதை சொல்லுகிறார். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தான் யார் என்பதை சொல்லுகிறார். அவர் யாராம்? யாக்கோபிட்ட சொல்லும் பொழுது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நான். அப்போ உன்னோடு கூட எனக்கு தொடர்பு உண்டானா? ஆமா உண்டு. அதான் சொல்கிறார். தேவன் நம்மை படைத்தவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு 30 கோடி தெய்வங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அவர்களுக்கு இந்த உலகத்தின் மக்களுக்கு என்ன தொடர்புன்னு சொன்னா எந்த தொடர்புமே இல்லை. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவ்வளவுதான். அவர்களுக்கும் இந்த உலகத்தின் மக்களுக்கு தொடர்பே கிடையாது. ஆனால் இந்த தேவனுக்கும் மனுஷனுக்கு என்ன உண்டு? தொடர்பு உண்டு. அவர் சொல்லுகிறார் 13ஆம் வசனத்திலே, நீ ஆசீர்வாதத்தை தானே தேடுகிறாய் யாக்கோபு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்லுகிறார். 14ஆம் வசனம், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் புரிஞ்சுக்கிற முடியலங்க இதை. நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்று சொல்கிறார். மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் என்று சொல்கிறார். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் வம்சங்களா ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார். அதை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒன்று மட்டும் புரிகிறது, தேவன் நம்மை குறித்ததான ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீண்ட கால திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் தேடுகிறதெல்லாம் இந்த பூமிக்குரிய இப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும், நான் நினைக்கிற இப்பொழுது நினைக்கிற காரியம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், அவ்வளவுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் சொல்கிறார், உன்னை குறித்துதான் நீண்ட கால திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். 15ஆம் வசனம் நிகழ்கால காரியத்தை பற்றி சொல்கிறார். நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி பயங்கரமான ஒரு உறுதியை கொடுக்கிறான். இப்ப யாக்கோபுக்கு என்ன தேவை? இப்ப தனிமையா இருக்கிறான். ஆண்டு சொல்லுகிறான், நான் உன்னோட கூட இருக்க போகிறேன். அவன் பிரயாணத்தில் இருக்கிறான். ஆண்டு சொல்லுகிறான், நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னை காக்க போகிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறான், உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்கிறான். அவனுடைய அழகான திட்டம் அங்கே விவரிக்கப்படுகிறது. தேவன் அவனை சந்தித்தது மட்டுமல்ல, திட்டத்தை விவரிக்கிறார். இதே ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் ஒரு அடிமை பெண் ஆண்டவரை சந்திக்கிறார். அவள் சந்திக்கவில்லை, அவளை ஆண்டவர் சந்திக்கிறார். அவள் என்ன பண்ணுகிறாள்? ஓடிக்கொண்டிருக்கிறாள். நாச்சியாரை விட்டு, தன்னுடைய எஜமாட்டியை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? வாசிக்கலாமா? 16வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. ஆண்டுடைய கேள்வியை பாருங்களேன். சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய பிளான் என்னம்மா? எங்க இருந்துமா வர, எங்கம்மா போற? அவ பதில் சொல்லுகிறா. என்ன சொல்லுகிறா பாருங்களேன். 9ஆம் வசனத்துல கேள்வியில பாதிக்கு மட்டும்தான் பதில் இருக்கு. 9ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தராகிய மன்னிக்கவும், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், 8ஆம் வசனத்தின் பின் பகுதியில், அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றான். அவ்வளவுதான் அவளது பதில். அப்ப அவளால் சொல்லப்பட முடிஞ்சது என்னன்னா, இதுவரைக்கும் வந்ததுதான். எங்கிருந்து வருகிறேன் என்று தான் சொன்னாலே ஒழிய எங்கே போகிறேன் என்பது அவளுக்கு தெரியாது. தெரியல ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தில் போனால் நான் என்ன பண்ண, சாகணும், வேற வழி இல்லை, எனக்கும் யாருமே இல்லை, தனியாக இருக்கிறேன், ஒரு திட்டமும் இல்லை, என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. அது கீழெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டு அவளை பற்றிய திட்டத்தை அங்கே விவரிக்கிறான். சரியா? 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். பின்னும் கர்த்தராகிய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருகப்படும். எடுத்தோடனே அவர் பேசுறது எதை பத்தி தெரியுமா பேசுறாரு? நம்ம சந்ததியை பத்தி பேசுறாரு. ஆசீர்வாதமா, சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? நம்ம சொல்றதுல நானும் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் பிரதர். அதான் வாழ்வதே அதுக்காக தான் வாழ்க்கணும். நானும் என் சந்ததியும் நல்லா இருக்கணும். தேவனுடைய ஆசை அதுதான். ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதித்தப்போ கூட
பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். சந்ததியை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். இப்போ தேவன் நம்முடைய சந்ததியை பற்றி ஒரு திட்டமுள்ளவராக இருக்கா, மறந்துடாதீங்க. இங்கேயும் ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் 10ஆம் வசனத்தில். அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்று சொல்லுகிறான். சரியா? வந்துடலாம் 28வது அதிகாரம். தேவனுடைய திட்டம் இதுதாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து ஓடாதீங்க, உங்க இஷ்டத்துக்கு ஓடாதீங்க, அடங்கி இருங்க ஆண்டோட்ட. பேதுரு சொல்லுகிறா, ஏற்ற காலத்திலே உங்களை தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு, திமிராத, அடங்கியிரு. நம்மளால் அடங்கி தான் இருக்க முடியல. நான் நினைச்சது நான் செய்யணும், எனக்கு விருப்பப்பட்டதை நான் செய்யணும், நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும். இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் அது சாத்தியமே கிடையாதுங்க. நம்ம நினைக்கிறபடியெல்லாம் எல்லாம் நடக்காது. நான் நினைக்கிறபடியெல்லாம் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்குள்ளே நான் அடங்கி இருக்க வேண்டும். ஒரு களிமண் குயவன் கையிலே அமைதலாய் இருப்பது போல மனிதன் தேவனுடைய கரத்திலே அமைதலாய் இருக்க வேண்டும். அந்த களிமண் மட்டும் நெளிஞ்சிச்சு சொன்னா குயவனுடைய கை அழகாய் அந்த பானையை செய்ய முடியாது. அது அமைதலாய் இருக்கும். அவன் எந்த வடிவத்திலே அதை உருவாக்க விரும்புகிறானோ அதை அவன் உருவாக்குவான். அது அவருடைய ஆசை, அது அவருடைய திட்டம். அதே போல மனுஷன் இன்றைக்கு ஆண்டுடைய கருத்தில் அமைதலாய் நிற்கும் பொழுது அழகான பாத்திரமாக தேவன் அவனை வணங்குகிறார். காரணம் என்ன சொன்னா, ஒவ்வொரு மனுஷன் மேலும் தேவனுக்கு ஒரு அழகான ஒரு திட்டம் உண்டு, மறந்துடாதீங்க. அதை தாங்க ஓடிக்கிட்டு இருக்க ராத்திரி நேரத்தில் சொப்பனத்தின் மூலமாக தேவன் சொல்லுகிறார். ஆயிரக்கணக்கான சொப்பனத்தை கண்டிருக்கலாம். அது யாக்கோபை போல மனுஷன், ஆசைகள் நிறைந்த மனிதன், ஆசீர்வாத் மலை வெறி இருந்த மனுஷன். அவனுக்கு எத்தனை சொப்பனங்கள் வந்திருக்கும், நிறைய சொப்பனங்கள் வந்திருக்கலாம். ஆனா இந்த சொப்பனம் மட்டும் வித்தியாசமா இருந்துங்க. காலையில் எந்திரிச்சிட்டான். வாசிக்கலாமா 16வது வசனம். காலையில் எழுந்தான், நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்க. இது வெறும் கனவில்லை அப்படி என்பதை உணர்கிறார். மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெளிவா தெரியுது, நிச்சயமா தெரியுது என்று சொல்லுகிறான். 17ஆம் வசனம். அவன் பயந்தான். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது உன்னதத்தின் வாசல் என்றான். பாருங்களேன், இந்த கான்ஃபிடன்ஸ். ஆண்டு நம்மளோட கிட்ட பேசுகிற அந்த உறுதி நமக்கு தெரியுதா? யோசிக்கிறீங்களா? 1000 தடவை நீங்கள் இங்கே வந்திருக்கலாங்க, 1000 செய்தி கேட்டிருக்கலாம். ஆனால் சில காரியங்களில் ஆண்டு நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். பேசுறது தப்பி வெளியே ஓடிடாதீங்க. தயவுசெய்து அவருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இது தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்பதை உணர வேண்டும். அந்த உணர்வு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தாங்க நம்ம வாழ்க்கையில் மாற்றமே வர முடியும். உட்காந்துட்டு இந்த செய்தி அவனுக்கு தான் கரெக்டாக இருக்கும், பாணி என்னை அவனுக்காகவே பேசுனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேஸ்ட், கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நான் பேசும்போது யாருக்கும் பேசல, நான் வசனத்தை பேசுகிறேன். ஆனால் உங்களுக்கு நான் பேசுகிறேன். உங்களோடு பேசும்போது தேவன் என்னோடு கூட பேசுகிறார். எத்தனையோ முறை நான் பேசி விட்டு வீட்டுக்கு போகும்போது என்னை ஆண்டு காயப்படுத்தி இருக்கிறார், என்னை மாற்றி இருக்கிறார். நம்மகிட்ட புரிஞ்சுக்கோங்க, இது தேவனுடைய வசனம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது என்னை மாற்றுகிறது, உங்களையும் அது மாற்ற வேண்டும். எப்பொழுது மாற்றும் என்று சொன்னால் அது தேவன் என்னோடு கூட பேசும் வார்த்தை என்பதை நான் உணர வேண்டும். அதுதான் அந்த 17ஆம் வசனத்தில் அவன் பயந்தான் என்று சொன்னால் ராத்திரியிலே பயம் இல்லாம தூங்கினவனுக்கு காலையில் எழுந்துன பயம் வந்துருச்சா? இது பயபக்தி, தேவனை பற்றியதான பயபக்தி அவனுக்குள்ளே வந்தது. அதுவரைக்கும் அவன் ஓடினவன், ஏமாற்றினவன், எத்தனாய் தெரிந்தவன். இப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு பயபக்தியை பார்க்கிறோம் வருகிறது. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று சொல்கிறான். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறான். நிச்சயமாகவே 16ஆம் வசனம் கடைசி சொல்லும் பொழுது இதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையில். தேவனுடைய வசனத்தை கேட்கும் நேரம் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் மனுஷனோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம். நீங்கள் என்னை பற்றி யோசித்து கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டுடைய வசத்தை வார்த்தையை கேட்க முடியாது. வேற யாரும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டுடைய வசத்தம் கேட்காது. ஆண்டவர் என்னோடு கூட பேசும் சொல்லி அமர்ந்திருந்தால் நிச்சயமா ஆண்டவர் பேசுவார், சந்தேகமே கிடையாது. அதில்
அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல யாக்கோபு தன்னந்தனிமையாக இருக்கும் பொழுது, அப்படியானால் அவனுக்கு வேற எந்த சிந்தனையுமே இல்லைங்க. அண்ணனை பற்றி யோசிக்கல, அவனோட பேச யாருமே அந்த இடத்துல இல்லை. அவன் தனிமையாக இருக்கிறான். அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். முக்கியமான ஒரு காரியம். அப்பொழுது அவன் எடுக்கிற தீர்மானம் தான் இந்த பொருத்தனை. அவன் தேவனோடு கூட பொருத்தனை பண்ணினான். அதுதான் நம்ம முதல்ல பார்த்த ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில், என்னோடு கூட பொருத்தனை பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு வித்தியாசமான மனுஷனாக இருந்தால் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு என்ன சொல்லியிருக்கணும், அவன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. இதே மனுஷன் 32வது அதிகாரத்தில் வரும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விட மாட்டேன் என்று சொன்னான். அங்கே அவன் எந்த பொருத்தனையுமே பண்ணலை. அவனுக்கு இந்த தேவனை பற்றி ஏற்கனவே தெரிந்து விட்டது. இப்பொழுது முதல் முறையாய் பார்த்தபடியினாலே ஆபிரகாமின் தேவனாய் இருந்தாலும் தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனாய் இருந்தாலும் இப்பொழுது அந்த தேவனை தான் சந்தித்த பொழுது இவர் யார் என்பதை அவன் முழுமையாக அறியாதபடியினாலே அவரோடு கூட என்ன பண்ணுகிறான், ஒரு பொருத்தனையை பண்ணுகிறான். இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஒருவேளை உங்களால் நம்ப முடியாவிட்டாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு கூட என்ன பண்ணு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். சவால் விடுகிற தேவன். மல்கியாவில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் சொன்னா, என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். மல்கியா எடுத்துக்கோங்க, 3வது அதிகாரம். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்த்தால், அந்த பகுதி முழுத்தையும் வாசிக்கிறேன் பாருங்களேன். இவங்க யார் சொன்ன, ஆண்டவரையை வஞ்சிக்கிற மக்கள். அதாவது ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்காதவர்கள், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தசமபாகங்களை கொடுக்காதவர்கள். தசமபாகம் சொன்னோடனே, தசமபாகம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுக்க சொன்னாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தசமபாகம் நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே வேதாந்தத்தில் பார்க்கிற காரியம். நியாயப்பிரமாணத்தின் கட்டளை அல்லது. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணினான், தசமபாகம் கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? மெல்கிசேதேக்கு கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? அவர் அவனை ஆசீர்வதித்தார். சரி, அவர் அவனை ஆசீர்வதித்தார், அதனால தசமபாகம் அவருக்கு கொடுத்தான். யாக்கோபு ஏன் தசமபாகம் கொடுப்பேன்னு சொன்னான்? நீர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை உயிரோடே காத்தால், எனக்கு உணவு கொடுத்தால், ஏன்னா என்னை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தான், நீ என் ஆசீர்வாதத்தில் எல்லாவற்றிலும் உமக்கு என்ன கொடுப்பேன், தசமபாகம் கொடுப்பேன்னு சொன்னான். அது நன்றியின் அடிப்படையில் ஏற்படுகிற ஒரு காரியம். அது தேவனுடைய பங்கு. சரியா? கொடுக்க வேண்டும். அவர் கொடுக்கிறா, அவர் ஒரு பாகம், அவ்வளோதான். கொடுத்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது உங்களுக்கு மாற்றக்கூடிய காரியம். உற்சாகமிக்கிற கொடுக்கிற வேண்டியதில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நான் தசமபாகம் கொடுக்க மாட்டேன், அதுக்கு மேலே கொடுப்பேனாலும் தாராளம் கொடுக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 23% கொடுத்தார்களாம். 10% அல்ல, 10ல் 1 மட்டும் அல்ல, 23, 26% கொடுத்தார்களாம். அநேக காணிக்கைகள் கொடுத்தார்கள். நான் நம்புகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தின் மக்களை விட நம்ம அதிகமாக கொடுக்கணுமா, குறைச்சி கொடுக்கணுமா? அதிகமாக தான் கொடுக்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் இலவசமாய் பெற்றிருக்கிறோம் அவரிடத்திலிருந்து. அப்படியே நான் அதிகமாய் கொடுக்க வேண்டும். அப்படியே நான் எவ்வளவு கொடுக்குறோம்? ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். எதுவுமே அளவு இல்லாமல் செய்கிறதே கிடையாதுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு உண்டு. சம்பளம் வந்த உடனே நான் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸே வாங்கி காலி பண்ணிடுவேன்னா அவனோட மடையும் வேறு யாருமே கிடையாது. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு உண்டு. அதே போல் தேவனுக்கு கொடுக்கறதுலையும் உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு அளவு இருக்க வேண்டும். அப்போ மினிமம் எவ்வளவு கொடுக்கலாம் அதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் தன் இருதயத்தில் நியமித்தபடியே கொடுக்க. எங்கே இருக்குது? பைபிளில் இருக்கோம். எந்த அதிகாரத்தில் இருக்கு? 2 கொரிந்தியர் 9 இருக்கு இல்லையா? ஓகே, 7வது அதிகாரம் 9:7 மன்னிச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 9:7 நல்ல கவனிங்க. அந்த இடத்துல அவனவன்
விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்க. தயவு செய்து வருத்தத்தோட ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாம். இந்த உடம்புலையே ஒட்டாதுன்னு சொல்லுவாங்களே, சில பிள்ளைகளுக்கு சாப்பாடுனாலே எரிச்சல், முணங்கிக்கிட்டே திட்டிக்கிட்டே சாப்பிடும். அதுக்கு என்ன பண்ணாது, உடம்புலையே ஒட்டாது சொல்லுவோம். அது மாதிரி முணங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு யாரு கொடுக்க வேணாம், ஆண்டு கொடுக்காதீங்க. அது உங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, தேவனுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டு யார்கிட்ட கேட்கணும், உற்சாகமே கொடுக்கணத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறான். சரியா? இங்கே பாருங்க, மல்கியாவுக்கு வந்துடலாம். அதான் வாசிக்க போனோம். மல்கியா 3வது அதிகாரத்தில் ஆண்டரை வஞ்சிக்கிற மக்கள். 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டு சொல்கிறார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என்னை ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்பதான் சவால் விடுறார், என்னை சோதிச்சு பாரு சொல்றார் 10ஆம் வசனத்தில். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனை கர்த்தர் சொல்லுகிறார். சவால் விடுறாருங்க, என்னை சோதிச்சு பாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு, நான் செய்வேன் நான் செய்ய மாட்டேன் என்பதை சோதித்து பார். யாக்கோபு அந்த சோதனையை தான் செய்கிறான். ஆண்டு கோச்சிக்கல, நான் தான் சொல்றேன்ல செய்வேன்ட்டு, அப்புறம் என்ன நீ இப்படி பேசுற அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆண்டு சந்தோஷமா இதை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் அவனோடு இடைப்பட்ட உடனே தெளிவா புரிஞ்சிடுச்சு, இது தினமும் வர சொப்பனம் அல்ல, தேவன் என்னோடு கூட தெளிவாக பேசிவிட்டார் என்பதை அவன் உறுதியாய் அறிந்த உடனே தேவனோடு கூட அவன் பொருத்தனை பண்ணுகிறான். பாருங்களேன், அதுக்கு அடையாளமாக தான் 18ஆம் வசனத்தில் ஒரு அடையாளத்தை அங்கே ஏற்படுத்துகிறான். பின்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபுட்ட ஆண்டவர் சொல்கிறார், 31ஆம் வசனத்தை பாருங்க. நம்ம இதை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் 31க்கு போகலாம். இங்கே என்ன செய்தான் என்பதை பாருங்க. 28வது அதிகாரம் 18வது வசனம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்ற பெயர் இருந்தது. 31வது அதிகாரம் வாங்க. 20 வருஷத்துக்கு பின்னாடி ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து ஒரு பொருத்தனையும் பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. ஒரு அடையாளத்தை சொல்லி ஞாபகப்படுத்துறார். ஞாபகம் இருக்கப்பா, ஒரு கல்லை எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி என்னோட ஒரு பொருத்தனை பண்ணியே, அந்த தேவன் தான் நான். கிளம்புப்ப, உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்கிறான். ஒரு அடையாளத்தை இங்கே ஏற்படுத்துகிறான். சரியா? நம்ம எல்லாரும் அடையாளத்தை ஏற்படுத்தணும் நான் சொல்லலை, கல்லெடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி சொல்லலை. சரியா? அப்படி அல்ல. உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்க வேண்டும், எந்த நாளிலே அது நடந்தது, என்ன சூழ்நிலையிலே அது நடந்தது. ஞாபகப்படுத்துவதற்காக கல்லை அடையாளமாக அங்கே வைக்கிறான். சரியா? அதிகாரம் 28:19 அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பேர் வேற வைக்கிறான், பெத்தேல் என்று சொல்லி. அதாங்க கடைசி வரைக்கும் அந்த பேரா இருந்துச்சு, பெத்தேல். சரியா? 20ஆம் வசனம், தேவனுடைய வீடு என்பது அதனுடைய பொருள். 20ஆம் வசனத்தில் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து, இதான் அவனுடைய கண்டிஷன்ஸ். சரியா? தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தில் திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார், நான் அவரை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்கிறான். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லுகிறான். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். ஏன் ஆண்டரை சோதிச்சு பார்க்கக்கூடாது? கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயான்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஆனால் அதே நேரத்தில் அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டான்னு சொல்லி நீ தாராளம் சோதிச்சு பார்க்கலாம். அவரோடு கூட பொருத்தனை பண்ணலாம். ஆண்டவரே
ஓடி பார்த்துட்டேன், இது வரைக்கும் ஒரு காயை என்னால் நகட்ட முடியல, என்னை ஆசீர்வதிங்க, நான் உமக்கு இதை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லலாம். அண்ணால் என்னென்ன முயற்சி எடுத்தாலும் சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் வேறு வழி இல்லை சொல்கிறா, எனக்கு ஒரு பையனை தாங்க, அதை உமக்கு திருப்பி தருவேன்னு சொன்ன. அவனை உமக்கென்றே நான் வளர்ப்பேன், அவன் நசரேயனாக இருப்பான்னு சொல்கிறான். இப்போ அழகான ஒரு பொருத்தனை இங்கே பண்ணுகிறான். ஏன் நாம் ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணக்கூடாது? ஏன் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கக்கூடாது? அப்படியே ஓடி அப்படியே முடிச்சிருவோமா? ஒரு மாற்றமும் இல்லாமலே ஓடி அப்படியே முடிச்சிடலாமா? அல்லது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு விரும்புகிறாரே, அந்த மாற்றத்தை ருசிக்க போகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியத்தை நான் அனுபவித்து ஆக வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி தொடர்ந்து ஓடலாமா? ஒருவேளை அது உடனே நடக்கலைங்க, ஆனால் ஆண்டவர் அவனை பத்திரமா கொண்டு போய் மாமா வீட்டில் போய் சேர்க்கிறார். அங்கே அவனுக்கு திருமணம் நடக்கிறது. 1 அல்ல 2 மனைவிகள், கடைசியில் அது 4ஆக மாறுகிறது. பிள்ளைகள் 12 பேர் பிறக்கிறார்கள். என்னென்னமோ, ஏன்னா இவனுக்குள்ளேயும் ஒரு குழப்படியான சூழ்நிலைகள், இவனுடைய தவறுகள் ஏராளமாக நிறைந்து விட்டது. இருந்தாலும் தேவன் தான் சொன்னதை அழகாக நிறைவேற்றினான். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, மனுஷ தவறுகள் மத்தியிலே தேவன் அழகாக தான் சொன்னதை நிறைவேற்றி ஒரு நாளிலே யாக்கோபை திரும்பி கொண்டு வருகிறான். அவனை ஆசீர்வதித்தாரான்னு சொன்னா ஆசீர்வதித்தார். அவனை இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றுகிறான். இஸ்ரவேல் தாங்க அந்த இஸ்ரவேல். இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேலாக மாறுகிறான். 12 கோத்திரங்கள் அவனிலிருந்து பிரிந்தது. தேவன் என்னென்னலாம் செய்தார் என்பது தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அதை நான் பார்க்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் சொன்னா ஒரு தற்காலிகமானது அல்ல, ஒரு குறுகின காலத்துக்குரியதும் அல்ல, அது நீண்ட காலத்துக்குரியது, நம்முடைய சந்ததிக்குரிய ஆசீர்வாதம். அது என்னை மட்டுமல்ல, என் சந்ததியை மட்டுமல்ல, சந்ததி மூலமாக இந்த உலகம் முழுவதையும் ஆசீர்வதிப்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. விளங்கிக் கொள்ள முடியவில்லை, பரவாயில்லை, ஆனால் அவரை நம்புவோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுவோம். கோல்கேட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பலமுறை நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம், ஆனால் சிலருக்காக நான் சொல்கிறேன் மறுபடியும். கோல்கேட் கம்பெனி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல்லு விளக்குற பேஸ்ட். இந்த கோல்கேட் என்பவர் அதை உண்டாக்கின மனுஷன், அவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அவர் அதை கம்பெனியை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், 10ல் 1 பங்கை நான் உமக்கு தவறாமல் கொடுப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஒழுங்காக 10ல் 1 கொடுத்தான். இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தார். கடைசி ஆண்டவரிடத்தில் சொன்னான், நான் 10ல் 2 கொடுப்பேன் ஆண்டவரேன்னு சொன்னான். ஆண்டவரை அதிகமாக ஆசீர்வதித்தார். 10ல் 3 கொடுக்க ஆரம்பித்தார், 10ல் 4 கொடுக்க ஆரம்பித்தார், 10ல் 5 கொடுக்க ஆரம்பித்தார். கடைசியிலே 10ல் 1 பங்கை தனக்கென்று எடுத்துக்கொண்டு 10ல் 9 பங்கை ஆண்டவருக்கென்று கொடுத்தார். ஆண்டவர் ஆசீர்வாதத்திலே குறை உள்ளவர் அல்ல. அவர் சொல்கிறார் மோசேயின் இடத்திலே, என் கரம் குறுகி போயிற்றோ என்று சொல்கிறார். என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாயான்னு சொல்லி கேட்கிறார். ஏன் ஆண்டவரோடுக்கு நாம் பொருத்தனை பண்ணக்கூடாது? ஏன் ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை கேட்கக்கூடாது? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கேட்கலாம், என் குடும்பத்திற்காக கேட்கலாம், என் சபைக்காக நாம் கேட்கலாம், என் தேசத்துக்காக நாம் கேட்கலாம். தேவன் செய்வாரா என்று சொன்னால் செய்வான். தேசத்துக்காக ஜெபித்த அநேக மனிதருடைய சம்பவம் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தன் குடும்பத்துக்காக ஜெபித்த மனிதர்கள் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறார். நான் உன் அருகிலே நிற்கிறேன் யாக்கோபு, உன்னிடத்தில் உன் அண்ணன் இல்லை, உன் அப்பா இல்லை, உன் அம்மா இல்லை, வனாந்திரத்தில் தனிமையாக நிற்கிறான், ஆனால் நான் இருக்கிறேன். ஏனி அங்கே பார்க்கிறான். தேவன் அவனோடு கூட தொடர்பு கொள்கிறதை பார்க்கிறான். ஆண்டு சொல்ல, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை மட்டுமல்ல உன் சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், கேள் என்று சொல்லுகிறான். யாக்கோபு கேட்டான், அவரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணினான். தேவன் அதை நிறைவேற்றினார், நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அது இன்னும் முடியவில்லை. அப்படிதாங்க உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய பார்வையில் தூரம் தெரியவில்லை, எல்லாம் இருளாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, என்னால் என்ன செய்ய முடியும்? நம்மால் ஒன்று செய்ய முடியாது. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தை வாசித்தோம். ஒரு அடிமை பெண் அவள், ஆகார், தன் எஜமாட்டியுடைய கொடுமையினாலே ஓடுகிறாள் வனாந்தரத்திலே, செத்து போக வேண்டும் வனாந்தரத்திலே. ஆனால் தேவன் அவளை வழிமறிக்கிறார். எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், உன்னுடைய பிளான் என்ன, உன் வாழ்க்கையை பற்றி? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னுடைய பிளானே இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டு சொல்லியிருக்கார், என்னிடத்துல கேள், என்னிடத்துல பிளான் இருக்கு,
உன்னை பற்றி ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன், நான் சொல்றதை நீ செய்யின்னு சொல்லி நான் நாச்சியார் இன்றைக்கு திரும்பி போய் அங்கே அடங்கியிருன்னு சொல்லுகிறார். அதே மாதிரி அடங்கி இருந்தால் தேவன் அவளை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆசீர்வதிக்கும் தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிட வேண்டாம். நம்மளே நம்முடைய முயற்சியிலே ஓடி ஓடி நாசப்படுத்தி விட வேண்டாம். ஆண்டவரிடத்தில் கேட்போம். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் ஜெபியுங்கள், ஆண்டவரே என்னை இப்படி ஆசீர்வதியும் என்று சொல்லி. பொருத்தனை கூட தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டார் என்ற ஒரு பயம் இருக்குமானால் பொருத்தனையோடு கூட கேளுங்கள், தேவன் அதை செய்வார். தேவன் அதை செய்ய காத்திருக்கிறார். அலையில் தாழ்த்துவோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடியிருக்கலாமா? நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்கலாம். ஏன் வீணாக்க வேண்டும்? ஒரே ஒரு வாழ்க்கை. அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அறிவது. நீங்கள் மிருகமாய் பிறக்கவில்லை. தேவன் உங்களை மனுஷனாய் படைத்தார், அவருடைய சாயலில். ஒரே ஒரு முறை இந்த பூமியிலே வாழப்போகிறோம், இன்னொரு முறை வாழப்போகிறதே இல்லை. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை என்ன செய்ய போகிறோம்? என் முயற்சியினாலேயே வாழ்ந்து நான் நாட்களை வீணாக்க போகிறேனா, அல்லது இந்த வாழ்க்கையை நான் அவர் கையிலே கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்க போகிறேனா? அவரோடு கூட பொருத்தனைகளை செய்யலாம். விசுவாசம் இருந்தால் அவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே என்னை இப்படி ஆசீர்வதியும் என்று கேட்கலாம். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதான் அவருடைய திட்டம். நாம் ஏன் அவரிடத்தில் கேட்கக்கூடாது? ஏன் வீணாக்கி விட வேண்டும்? யாரா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஆண்டவரை நான் அறியல, இந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியுமான்னு சொல்லி தெரியல சொன்னா கூட இப்போ அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பீரேனா நான் உம்மை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லுங்க. உங்கள் மனதிலே போடுகிற ஆசையை அவரிடத்திலே சொல்லுங்கள். அவர் உங்களை இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். அதான் அவருடைய திட்டம். இது மதம் மாறுவதல்ல. மதம் மாறுவதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவனை அறிகிற அறிவு, அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவது, அவருடைய உடன்படிக்கைக்குள்ளே வருவது, அதுதான் தேவன் எதிர்பார்க்கும் ஒரு காரியம். அவருடைய திட்டத்துக்குள்ளே ஓடி வருவது. நம்முடைய திட்டங்கள் அல்ல, நம்முடைய ஆசைகள் அல்ல, அவருடைய திட்டத்துக்குள்ளே ஓடி வருவது. அதுதான் தேவன் எதிர்பார்க்க. வருவோமா? இனிமேல் நடக்க முடியாதுன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். அது சாத்தியம். தேவனால் எல்லாம் கூடும். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காக நடிச்சிருக்கோம். நீர் எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நன்றி தாப்பனை. நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காக நன்றி தாப்பனை. ஆண்டவரே, யாக்கோபை இன்றைக்கு ஆசீர்வதிக்க அந்த வனாந்தரத்திலே நீ இறங்கி வந்தீர். அது வெறும் சொப்பனமாக அல்ல, நீர் அவனோடு கூட பேசினீர். அதை யாக்கோபு உணர்ந்தான். அந்த நாளை அவன் வீணாக்கி விடாமல் உமோடு கூட பொருத்தனை பண்ணினதுனாலே வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் பொழுது அதை நாங்கள் வீணடித்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். தப்பனே, இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்பதை உணர கிருபை தாரும். யாக்கோபுக்கு ஏற்பட்ட அந்த பயத்தையும் பயபக்தியும் எங்களுக்குள்ளே தாரும். எதற்காக எங்களை சந்தித்து அந்த நோக்கம் நிறைவேறட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க கர்த்தாவே, நீர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதை அவர் விசுவாசிக்க கிருபை தாரும். நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக தங்களை ஒப்புக் கொடுக்க கிருபை தாரும். நிச்சயமாய் ஒரு நாளிலே அதை அவர் வாழ்க்கையில் அழகாய் நிறைவேற்றுவீர் என்பதை அவர்கள் நம்ப கிருபை தாரும். எல்லாவற்றையும் கத்தர் எடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்தணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சிகரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.